ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நெடுந்தீவு கடற்பரப்பில் விபத்து, தமிழக மீனவர் பரிதாபச்சாவு, இருநாட்டு உறவில் விரிசல், அத்துமீறிய மீன்பிடியால் வந்தது வினை. நெடுந்தீவு கடற்பரப்பில் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்களின் படகொன்று விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காணாமல் போயுள்ளார். இது இரு நாடுகளின் உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தும் விடயமாக மாறியுள்ளது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பினர் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதை அடுத்து இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்ய முனைந்த போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தை அடுத்து தமிழக மீனவர்களின் படகு கடலில் கவிழ்ந்தது என்றும் ஒருவர் உயிரிழந்தார் எனவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இருவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இன்னொரு மீனவரை காணவில்லை. காணாமல் போன இந்திய மீனவரை தேடும் பணிகள் இலங்கை கடற்படையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்திய கடலோர காவற்படையும் இணைந்து தேடுதல்களை துரிதப்படுத்தியுள்ளது. எனினும் இன்று இரவு வரை அந்த மீனவர் மீட்கப்படவில்லை. நாளை 2ஆம் நாளாக தேடுதல்கள் தொடரும் என்று இலங்கை கடற்படை நேற்றிரவு அறிவித்தது. மீனவரின் இறப்பு 2 நாளுக்கும் இடையில் தூதரக ரீதியிலான விரிசல்களை ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகின்றது. பதற்றமிக்கதாக இந்த விடயம் மாற்றம் பெற்று வருகின்றது. கடற்படையின் கைது நடவடிக்கையின் போது மீனவர் உயிரிழந்தமைக்காக புதுடில்லியில் செயற்படும் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவரை அழைத்து இந்திய அரசின் தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சென்னை யாழ்ப்பாணம் செப்டம்பர் மாதம் முதல் தினசரி விமான சேவை. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கலாசார மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்தியாவின் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் சென்னை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே தினசரி நேரடி விமான சேவைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து பிற்பகல் 1:55 மணிக்கு யாழ்ப்பாணம் நோக்கி புறப்படும் மேற்பணி நிறுவனத்தின் விமானம் பிற்பகல் 3:10 மணியளவில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடையும். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பிற்பகல் 3:55 மணியளவில் புறப்படும் விமானம் சென்னை விமான நிலையத்தினை மாலை 5:10 மணியளவில் சென்றடையும். விமான முற்பதிவு நேற்று முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி ரணிலை சுதந்திர கட்சி ஆதரிக்காது, தயாசிறி தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் முடிவை சுதந்திர கட்சி எடுக்கவில்லை என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு சுதந்திர கட்சியின் நிமல் சிறிபால டி சில்வா அணி நேற்று முன்தினம் தீர்மானித்திருந்தது. தமது அணியே உண்மையான சுதந்திர கட்சி என கூறி அந்த அணியினரால் கூட்டப்பட்டிருந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலேயே மேற்படி முடிவெடுக்கப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே நிமல் சிறிபால டி சில்வா தரப்பினர் சுதந்திர கட்சிக்கு உரிமை கோர முடியாது என்றும் சுதந்திர கட்சி ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்க தீர்மானிக்கவில்லை எனவும் தயாசிறி ஜெயசேகர நேற்று தெரிவித்துள்ளார். அரச பலத்தை பயன்படுத்தி சுதந்திர கட்சியின் தலைமையகத்தை மேற்படி தரப்பு பலவந்தமாக கைப்பற்றி வைத்துள்ளதால் அவர்களின் முடிவு கட்சியின் முடிவாகாது என்றும் தயாசிறி மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி ரணில் இன்று யாழ் வருகை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ளார். மருதங்கேணியில் கடல் நீரை நன்னீராக மாற்றும் திட்டம் இன்று முற்பகல் 10 மணியளவில் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ள நிலையில் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்வதுடன் இதைத் தொடர்ந்து அவர் பல்வேறு அமைப்புகளையும் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார் என்று தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போலீஸ் நிர்வாகம் லலித் நியமனம். போலீஸ் நிர்வாக பிரிவின் தலைவரின் பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பதிநாயக்க தேசிய போலீஸ் ஆணைக்குழுவால் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அந்த பதவியில் பணிகளை தொடர உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இவ்வாறான நிலையிலேயே மத்திய மாநிலத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றி வரும் லலித் பதிநாயக்க போலீஸ் நிர்வாக பிரிவின் தலைவரின் பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலை ஆதரிக்க தினேஷ் முடிவா. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி தீர்மானித்துள்ளது. கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று பிற்பகல் கூடிய போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம்.
பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொலிஸ்மா அதிபரை நியமியுங்கள், ரணிலிடம் ஃபப்ரல் தெரிவிப்பு. பொலிஸ்மா அதிபர் குறித்து ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைக்கு தீர்வு காண ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வர வேண்டும். இவ்வாறு தெரிவித்துள்ள தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான ஃபப்ரல் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமானதாக நடைபெறுவதை உறுதி செய்து மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஃபப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண கட்டியாராட்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எழுதியுள்ள கடிதத்திலேயே மேற்படி வேண்டுகோளை விடுத்துள்ளார். குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: பொலிஸ்மா அதிபர் இல்லாதமையினால் தேர்தலை நடத்துவது பாதிக்கப்பட்டால் தேர்தலை நடத்தும் உங்களின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி என்ற அடிப்படையில் உங்களுக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி பொலிஸ்மா அதிபரை நியமிக்க வேண்டும். அந்த வகையில் குறித்த கடமையை செய்வீர்கள் என நம்புகின்றோம். அதேபோல் சுதந்திரமான நீதியான தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நெடுந்தீவில் தமிழக மீனவர் உயிரிழப்பு, ராமேஸ்வரத்தில் முற்றுகை போராட்டம், இலங்கை தூதுவரை நேரில் அழைத்து மத்திய அரசு கண்டனம். நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வர துறைமுகத்தை முற்றுகையிட்டு தமிழக மீனவர்கள் பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். மேலும் குறித்த சம்பவத்துக்கு இந்தியாவுக்கான இலங்கை தூதரை அழைத்து மத்திய அரசு தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இந்திய வெளிவார அமைச்சு விடுத்துள்ள ஊடக அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்ப உள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே நேரம் மீனவர்கள் தொடர்பான பிரச்சினை மனிதாபிமான தன்மையுடன் கையாளப்பட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக இந்திய வெளிவார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறான சம்பவங்கள் மீள நிகழாமல் இருப்பதையும் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்திய வெளிவார அமைச்சு இலங்கையிடம் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் உயிரிழந்த தமிழக மீனவர்களின் உறவினர்கள் ராமேஸ்வரம் பகுதியில் எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் பொது வேட்பாளர் தோல்வியின் பின் அரசியல் தீர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாத நிலை ஏற்படும், சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தோல்வியடைந்ததன் பின்னர் ஆட்சிபீடம் ஏறும் பெரும்பான்மையின ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் தமிழர்களுக்கான தீர்வு குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியாத நிலை ஏற்படும் என விசனம் வெளியிட்டுள்ளார் சுமந்திரன் எம்பி ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தாம் தீர்மானித்திருக்கும் நிலையில் அதன் ஓரங்கமாக சயித் பிரேமதாசன் மற்றும் அனுகுமார் சுநாயக் ஆகியோருடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய சுமந்திரன், எதிர்வரும் காலங்களிலும் தமிழர்களுக்கான தீர்வு குறித்து வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி தமிழ் மக்களின் கோரிக்கைகளை முன்வைப்பதன் ஊடாக அக்கோரிக்கைகள் பலமற்றதாகிவிடும் என கரிசனை வெளியிட்ட அவர், இம்முறை போன்று அடுத்தடுத்த ஜனாதிபதி தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை போன்று இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களின் வாக்கள் மிக முக்கியமானவையாகும். அதன் விளைவாக தற்போது நாம் பேரம் பேசக்கூடிய நிலையில் உள்ளோம். அவ்வாறு இருக்கையில் அந்த ஆற்றலை புறந்தள்ளி பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது பொறுப்பேற்ற செயலாகும் என்று தெரிவித்த சுமந்திரன், அது மாத்திரமன்றி இத்தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தோல்வியடைந்ததன் பின்னர் ஆட்சி பீடமேறும் பெரும்பான்மையின ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் தமிழர்களுக்கான தீர்வு குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியாத நிலையும் ஏற்படும் என அவர் விசனம் வெளியிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் பொது வேட்பாளர் அடுத்த வாரம் அறிவிப்பு, விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் அடுத்த வாரம் அறிவிப்புகள் வெளியாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் அநேகமான தமிழ் மக்கள் மத்தியில் வரவேற்புள்ளது. வேட்பாளராக நிறுத்த சிலரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அவர்களில் யாரை தெரிவு செய்வது என்பது தொடர்பில் அதற்கென நியமிக்கப்பட்ட குழு ஆராய்ந்து வருகின்றது. அடுத்த வாரமளவில் ஒருவரை தெரிவு செய்து அவரின் பெயரை அறிவிப்போம் என தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மத்திய கிழக்கில் போர் மூண்டால் இலங்கைக்கு பாரிய நெருக்கடி, அரசியல் ஆய்வாளர் மொஹான் சுட்டிக்காட்டு. கமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் கொல்லப்பட்டதன் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் சூழ்நிலை உருவானால் அது இலங்கைக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் மற்றும் பதற்ற நிலவும் நிலைமைக்கு மத்திய கிழக்கு பிராந்தியம் தள்ளப்பட்டால் அது இலங்கையையும் முழு உலகத்தையும் மிகவும் பாதிக்கும்.
ஈரான் பதிலடி கொடுத்தால் தீவிர போர் பதற்றமாக அது மாற்றமடையும். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் நிலைமை எப்படி மாறும் என கூற முடியாது. போர் பதற்றம் தீவிரமடைந்தால் அது நிச்சயமாக இலங்கையை நேரடியாக பாதிக்கும். மத்திய கிழக்கு நாடுகளிலேயே 65% எண்ணெய் வளம் உள்ளது. போர் மூண்டால் மத்திய கிழக்கு நாடுகளை நம்பியிருக்கும் உலக நாடுகள் எண்ணெய்க்காக மிகப்பெரிய தொகையை தயார்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மஹிந்தவின் முடிவில் மாற்றம் பெறுகிறதா? கட்சி கூறுமாக இருந்தால் தீர்மானத்தை மாற்றுவோம் என்கிறார். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என்று கட்சி கூறுமாக இருந்தால் அதன்படி தீர்மானத்தை மாற்றுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றை தொடர்ந்து ஊடகவியலாளரால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவிடம் எழுப்பப்பட்ட கேள்விகளும் அவரின் பதில்களும் பெறுமாறு. கேள்வி: மொட்டு கட்சியின் நிலவரம் எப்படி உள்ளது? பதில்: மிகவும் நலமான நிலையில் உள்ளது. கேள்வி: தொடர்ந்தும் ஜனாதிபதியுடன் பேசுவீர்களா அல்லது தனியான பயணத்தை மேற்கொள்வீர்களா? பதில்: கட்சி என்ற ரீதியில் நாங்கள் தனியாக பயணிக்கின்றோம், ஆனால் கலந்துரையாடல்களை நடத்துகின்றோம். கேள்வி: மொட்டு கட்சியின் வேட்பாளரை நியமிப்பீர்களா? பதில்: ஆம், நிச்சயமாக நியமிப்போம். கேள்வி: ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுடன் பயணிக்க மாட்டீர்களா? பதில்: இப்போதைக்கு கட்சியானது அந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. கேள்வி: ஜனாதிபதிக்கு இன்னும் உங்கள் தரப்பில் இடம் உள்ளதா? பதில்: கட்சி ஏற்கனவே தீர்மானித்து விட்டதே. கட்சி தான் இதனையும் தீர்மானிக்கும். கட்சி தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தால் அதனையும் செய்வோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கட்சி தாவலுக்கு திட்டமா? பங்காளிகளை சந்தித்த சஜித். சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து கட்சி தாவல்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதால் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த கட்சித் தலைவர்கள் நேற்று வியாழக்கிழமை மாலை திடீரென அழைக்கப்பட்டு ரகசிய கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை ரணில் விக்ரமசிங்கே முற்றாக தம்பசம் கொண்டுள்ளதை அடிப்படையாக கொண்டு இந்த அவசர அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த சந்திப்பு நடைபெற்றதாக இதுவரை வெளியாகியுள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னதாக ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற பெயரில் ஏனைய கட்சிகளுடன் ஒப்பந்தம் செய்து இம்மாதம் 8ஆம் தேதி புதிய அரசியல் பிரசாரத்தை தொடங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவால் திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் இந்த திடீர் நிலைமை குறித்து விவாதிக்க கட்சி தலைவர்கள் மற்றும் குறிப்பாக தமக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரிடம் கலந்துரையாடி உறுதிப்படுத்தப்படும் நோக்கில் நேற்று இந்த அவசர சந்திப்பு நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரசன்ன ரமேஷ் பத்ரன மஹிந்தானந்த நீக்கப்படுவர். பொதுஜன பெரமுன தீர்மானம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் தமது கட்சியின் மாவட்ட தலைவர்களை அவர்களின் பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளது. இதற்கமைய கம்பகா மாவட்ட தலைவர் பிரசன்ன நடந்துங்க, காலி மாவட்ட தலைவர் ரமேஷ் பத்ரன, கண்டி மாவட்ட தலைவர் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் அனுராபுரம் மாவட்ட தலைவர் சந்திரசேன ஆகியோர் தத்தமது பதவிகளிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அவர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட தலைவர்களை நியமிப்பதற்கு மொட்டு கட்சி நடவடிக்கை எடுத்து வருகின்றது. கட்சியின் தேர்தல் செயற்பாடுகளை மாவட்ட மட்டத்தில் முன்னெடுக்கும் நோக்கிலேயே இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 92 எம்பிக்களினதும் ஆதரவு உண்மையா? சந்தேகம் எழுப்புகிறார் பீரிஸ். 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்துள்ளதாக கூறப்படுவதில் உண்மை உள்ளதா என்ற சந்தேகங்கள் எழுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். சுதந்திர மக்கள் சபையால் நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மொட்டு கட்சியின் முழுமையான ஆதரவை தனக்கு பெற்றுக்கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செய்யாத முயற்சிகள் இல்லை. இறுதியில் அவரின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்துள்ளன. அந்த கட்சி வேறு வேட்பாளர் ஒருவரை நியமிக்க தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் மொட்டு கட்சியின் 92 எம்பிக்கள் ஆதரவளித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஆனால் அந்த எண்ணிக்கை தொடர்பில் பிரச்சனை உள்ளது. அந்த கூட்டத்துக்கு சென்ற அனைவரும் அந்த கூட்டத்தின் நோக்கம் தொடர்பில் அறிந்திருக்கவில்லை. அந்த கூட்டத்திற்கு சென்ற சிலர் எழுந்து சென்றுள்ளனர். அவர்கள் மொட்டு கட்சியின் தீர்மானத்தை மீறி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிப்பார்கள் என்று கூற முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.